பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நம்மேல் பிரியம் வைத்த கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம். ஆதார வசனம் கொலேசியர் 1:10. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் வேண்டுதல் செய்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பவுலடிகளார் எபேசியர் 3 மற்றும் கொலேசியர் 1 நமக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். யோவான் 17 இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இவைகளெல்லாம் எவர் ஸ்டாண்டிங் ப்ரேயர். அதுதான் நம்மை காப்பாற்றி வருகிறது. இதுதான் பரிசுத்தவான்களிடத்தில் பங்கு பெறுதல். நாம் சகலவித கனிகள், ஆவியின் 9 கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையும் போது அவருக்கு என்ன பிரியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அவர் பிரியப்படுகிற காரியங்களை செய்து அவர் பிரியப்படுகிற வண்ணம் பேசி முடிவு எடுத்து வாழ நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் பவுலடிகளார். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நெருங்கி பலகாலம் வாழ்வதால் இவர்கள் மற்றவர்களுக்கு, குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு என்ன பிரியம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். பர்த்டே, மேரேஜ் டே, கிறிஸ்துமஸ், நியூ இயர் இன்னும் முக்கியமான தினங்களில் பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து தங்களது அன்பையும் பிரியத்தையும் தாங்கள் இவர்களை நினைத்திருப்பதையும் காட்டுகிறார்கள். பரிசு பொருள் பற்றி கவலை இல்லை, தங்களுக்கு என்ன பிடிக்கும், பிரியம் என்பதை அறிந்து அதை கனப்படுத்துகிறார்களே என்பதில் தான் சந்தோஷம். இதில் உள்நோக்கம் ஏதும் இல்லை. இதுவே மேனேஜருக்கு என்ன பிரியம், பாஸுக்கு என்ன பிரியம், நமக்கு சம்பந்தமே இல்லாத அதிகாரிகளுக்கு என்ன பிரியம் என்று தெரிந்து கொண்டு கிஃப்ட் பண்ணுவது உள்நோக்கம் கண்டது. இதில் தேவனுக்கு உடன்பாடு இல்லை. மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்க மாட்டான் என்பதாகும். எந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறோமோ அந்த காரியம் வாய்க்காமலே போக நிறைய வாய்ப்புகள் உண்டு. தேவன் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். சங்கீதம் 139 கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மேல் பிரியம் வைக்கிறார். ஆம், உங்கள் மீது என் மீதும் பிரியம் வைக்கிறார். இது எப்பொழுதும் உண்டானது. இந்த பிரியத்தை பல வழிகளில் செயலில் காட்டுகிறார். வாயில் சொல்வதோடு அல்ல, செயலில் காட்டுகிறார். முதலில் அவர் நம்மேல் வைத்த பிரியத்தில் தான், அன்பினால் தான் நம்மை ரட்சித்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16. இதை நாம் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தம்முடைய ஜீவனையே கொடுப்பார் என்றால் அவர் நம்மேல் வைத்த பிரியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு நாளில் ஒரு விசையாவது இதற்கு நன்றி சொல்லும் மனது நமக்கு வேண்டும். இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஆவியானவரை நம் இருதயத்தை நிரப்பினது அவரது பிரியம். ஹல்லேலூயா. பாதுகாப்பது, போஷிப்பது, வழிநடத்துவது, ஆலோசனை சொல்லுவது, எத்தனை முறை தவறினாலும் மீண்டும் மீண்டும் மன்னித்து மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன் என்பது, வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அதை ஏற்ற காலங்களை நிறைவேற்றுவது, இவைகள் யாவும் நம்மேல் வைத்த பிரியம். உலக படைப்புகளை பாருங்கள். அவர் மனிதன் மேல் வைத்த பிரியத்தில் தான் இத்தனை நமக்காக படைத்தார். இப்படிப்பட்டவர் நம்மிடம் பிரியத்தை எதிர்பார்ப்பது நியாயம்தானே? மகனே, மகளே, எனக்கு இதெல்லாம் பிரியம், எனக்கு பிடிக்கும் என்று எழுதியே கொடுத்து விட்டார். பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் வாங்கி கொடுக்கும் பொருள்களை காட்டிலும், அனுப்புகிற பணத்தை காட்டிலும் இவர்கள் வந்து தங்களோடு கொஞ்ச நேரம் பேசுவது, அக்கறையோடு விசாரிப்பது இவர்களுக்கு பிரியமோ பிரியம். அதே போலத்தான் நமது பரம தந்தையும் நாம் அவரோடு நேரம் செலவிட வேண்டும் என்பதில் பிரியம். அவர் தூதர்களின் ஆராதனையில் பிரியப்படுவதில்லை. நம்முடைய துதி, ஸ்தோத்திரம், ஆராதனையில் தான் பிரியப்படுகிறார். இதில் நாம் தான் உணர்ந்து செலுத்துவோம். அதுவும் அதிகாலை ஸ்தோத்திர பலியில் பிரியப்படுகிறார். சொல்லுகிறார், அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறார். அவருடைய பிரியத்தை நிறைவேற்றுவது கடினமே அல்ல, இதற்கு மனம்தான் வேண்டும். உபாகமும் லேவியராகவும் எண்ணாகவும் முழுவதும் கர்த்தர் இதில் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 147:11 கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பக்தி வேறு, பயபக்தி வேறு. நம்மை எத்தனை முறை மன்னித்திருக்கிறார், என்னவெல்லாம் நமக்காக படைத்திருக்கிறார், செய்திருக்கிறார். நமது பாவத்துக்கு தக்கதாக செய்யாமல் இருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை சரிக்கட்டாமல் இருக்கிறார் என்று நினைக்கும் போது பயபக்தி உண்டாகிறது. அவர் மேல் விசுவாசம் வைத்து அதையே பிடித்து கொண்டு என் தகப்பன் எனக்கு செய்வார், அதுவரை நான் காத்திருப்பேன், இதற்கு எனக்கு பலன் தருவார் என்று ஆவியில் எளிமையோடு கள்ளங்கவற்ற மனதோடு இருப்பவர்களின் மேல் அவருக்கு கொள்ள பிரியமுங்க.
நம் கையில் என்ன இருக்கிறதோ அதை உற்சாகமாக கொடுக்கும்போது, அது காணிக்கையோ ஏழைகளுக்கு உதவுதோ, மிகவும் பிரியப்படுகிறார். ஏழைகளுக்கு நீதி செய்வது, பாரபட்சமற்றும் இருப்பது, நாம் நீதி நியாயத்தில் மிகவும் பிரியமாயிருப்பது, தம்பட்டம் அடிக்காமல் உதவி செய்வது, தாழ்மையாயிருப்பது, உபவாசம் இருப்பது, செவிப்பது, இவற்றை மற்றவர்கள் பார்க்கட்டும் என்று செய்யாமல் அவருக்கும் நமக்கும் மட்டுமே தெரிந்தால் போதும் என்ற நிலையில் செய்வது கர்த்தருக்கு பிரியமோ பிரியம். குழந்தைகள் மீது கர்த்தருக்கு பிரியம். இன்னும் ஏராளம் ஏராளம். இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு வேண்டும். இது முறையாக வேதம் வாசித்து தியானிக்கும் போதுதான் கிடைக்கும். அவருடைய வார்த்தையில் நாம் பிரியம் வைத்து அதை இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளும் போது, நாம் செவையாய் பேசும்போதும் ஞானமாய் நடந்து கொள்ளும் போதும் அவரது பிரியத்திற்கு அளவே இல்லை. நீதிமொழிகள் 23:15-16. இப்படி நாம் அவரை பிரியப்படுத்தும் போது அவர் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கிறார். பாருங்கள், அதை அளவிட முடியாதது. 1 கொரிந்தியர் 2:9 சங்கீதம் 31:19 அதில் நிறைத்துள்ளார். அவர் பிரியம் நம்மேல் இருந்தால் நம்மை கொண்டு இந்த உலகத்தையே அசைப்பார். அதாவது பிசாசின் செயல்களை நிர்மூலமாக்கி புதிய உலகை படைக்க வைப்பார். உங்கள் மூலம், என் மூலம். நாம் அவரை பிரியப்படுத்தினால் பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதுதான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர்தான் முதலில் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர், பிரியம் வைத்தீர், தேடி வந்தீர், தூக்கி எடுத்தீர், கழுவினீர், நிலைநிறுத்தினீர், உயர்த்தி வருகிறீர். இப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாங்கள் பிரியமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு நற்கந்தமாய் இருப்போம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறோம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.